கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 65வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம். அவருடைய 2வது துதியின் சங்கீதம். இதில் மொத்தம் 13 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தாவீது ஆண்டவரை நோக்கி பாடுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் நீ முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. தாவீது இந்த வசனத்துல 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, வருஷத்தை ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டுவாராம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். 2024வது ஆண்டுல நம்ம எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், மரண செய்திகள், அழிவுகள், கண்ணீரின் பாதைகள், உபத்திரவங்கள் இதெல்லாவற்றையும் கடந்து இந்த 2025வது ஆண்டுக்குள்ள நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு நன்மையினால் முடிசூட்ட போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, 90வது சங்கீதம் 15வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா என்னை மகிழ செய்வீர். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நீங்க கடந்த வருடத்துல கண்ட துன்பத்திற்கு ஈடாக இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை மகிழ செய்ய போகிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார். 2வது காரியமாய் தாவீது சொல்லுகிறார், அவருடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறதாம். அவருடைய வழியில நடக்கும் பொழுதும் நம்முடைய பாதைகளும் நிச்சயம் ஆண்டவர் நெய்யாய் பொழிய செய்வார். கடந்த வருடத்துல என்னென்ன ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொள்ள முடியல, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்துல அவர் ஆசீர்வாதமான மழையை உங்க வாழ்க்கையில பெய்ய செய்வார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நன்மையினால உங்களை நடத்தி ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வறண்ட நிலத்தின் மேலும் வனாந்திரத்தின் மேலும் அவர் நெய்யை பொழிய பண்ணுவார், பனியை பெய்ய செய்வார். நம்ம எல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்கிற செடிகள், மரங்கள், இன்னும் அந்த பயிர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல விளைச்சல் இருக்கோ, எது நல்ல நிலமா இருக்கிறதோ அதுல விதைகளை போட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி நம்ம அதை வளர செய்வோம். ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், நம்ம வேண்டாம் என்று ஒதுக்குகிற அந்த வனாந்தரமான இடத்துல அவருடைய மழையை பெய்ய செய்கிறவராய் இருக்கிறார், பனி துளிகளை விழச் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை இந்த வருஷத்துல வயல்வெளியாய் மாற்றுவார், வயல்வெளியாய் செழிக்க செய்வார். நிச்சயம் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் முழுவதும் அவர் நன்மையினால் முடிசூட்டுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனை, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மோசே எழுதியிருக்கிறார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் எங்களை மகிழ செய்வீர் என்று. அதே போல கடந்த வருடத்துல அப்பா, உங்க பிள்ளைங்க கடந்து வந்த பாதைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் அவர்களுக்கு ஈடாய் அவர்களை நீர் மகிழ செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. உங்க ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்புவீராகப்பா. அவர்கள் வாழ்க்கையில, அவர்களுடைய பாதையில என் தேவன் நீர் உமது நெய்யை பொழிய செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் நீர் அப்படியே செய்யும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு
நன்மையினால ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். நன்மையினால இந்த வருஷத்தை முடிசூட்டுவார். உங்க பாதைகள் நெய்யாய் பொழியும். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.